ஹாய் மை டியர் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்கான திங்ஸை தான் நான் ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு சொல்லிட்டு யோசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பட் நம்ம செய்யும் போது தான் இன்னும் கூட நமக்கு கொஞ்சம் ஞாபகம்லாம் வரும், இப்படி மாற்றலாம் அப்படி மாற்றலாம்னு சொல்லிட்டு. பார்பி ஹவுஸ் தான் மேக் பண்ண போகிறோம். அதாவது பார்பிக்கு பெட்ரூம் மட்டும்தான் இன்றைக்கி நான் மேக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் ஃபஸ்ட்டு உட்காந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நமக்கு பிடிச்ச மாதிரியே ஃபுல்லாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்பியோட பெட்ரூம் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்கான திங்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 3 கார்ட்போர்ட் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளாக பட் அழகாகவும் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கான கார்ட்போர்ட்ஸ் தான் நான் வந்துட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட சைஸ் தான் நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் இதே சைஸில் கூட நீங்கள் கட் பண்ணி கார்ட்போர்ட் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்துட்டு நார்மலாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் சைஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன், மேலே எழுதியும் வச்சுருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஹவுஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சைஸ் ஃபுல்லாக காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கேட்டவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் இர்ஃபானா தான் ரொம்பவே லேட் பண்ணிட்டேன், அதுக்காக தான். ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தான கார்ட்போர்டு நான் எடுத்திருக்கேன். அதாவது இருக்கிறதுலே கொஞ்சம் சைஸ் அதிகமான கார்ட்போர்டு சொன்னேன் இல்லையா லாஸ்ட்டாக, அந்த கார்ட்போர்ட் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஃபுல்லாக ஒயிட் கலர் பேப்பரை வச்சு நான் வந்துட்டு கவர் பண்ணிக்கிறேன். டிசைனிங் பேப்பர், நீங்கள் சார்ட்டு இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு. இல்லை அப்படின்னா A4 ஷீட் இருக்கு இல்லையா, ஒயிட் கலர், அதை கூட வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு தர தான், அதுக்காக தான் ஃபுல்லாக ஒயிட்டில் நான் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மெனி கலர் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கார்ட்போர்டு தான். இது ரெண்டும் சைடில் வந்துட்டு தான் வரும் சுவர் மாதிரி. அதுக்காக ஃபுல்லாக நான் பிங்க்கில் வந்துட்டு பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லாகவே பிங்க் அண்ட் ஒயிட்டில் தான் மேக் பண்ணியிருக்கேன், பார்பி ஹவுஸ் அப்படின்றனால. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் நம்ம எப்படி கவர் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் இதையும் நான் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நார்மலாக சார்ட் அட்டை போடுவோம் இல்லையா, நோட்டுக்கெலாம் அட்டை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் சைடில் ஃபுல்லாக கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், 3மே கரெக்டாக கட் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுஸ் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி அட்டாச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சைடில் அந்த சின்ன பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. க்ளூ கன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுக்கும், அதனால் பார்த்து ஒட்டிக்கோங்க. நீங்கள் அதுலேயும் கூட ட்ரை பண்ணலாம். க்ளூ கன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, அதில் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடு, அந்த சைடும் வந்துட்டு இந்த மாதிரி 2 சைடு க்ளூ அப்ளை பண்ணி நீட்டாக ஒட்டியாச்சு. கீழே தரைக்கு வந்துட்டு நான் ஃபுல்லாக ஒயிட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். செவருக்கு ஃபுல்லாக பிங்க்கு சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மணிக்கு டபுள் கலரில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு 2 பிங்க்கும் அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஓரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி கார்ட்போர்டை வளைச்சி நான் ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு எந்த மாதிரி ஒட்டியிருக்கேன்னு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கட்டல் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி வேஸ்ட்டான 2 பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸ்வீட் பாக்ஸு சைஸ் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் சோப் பாக்ஸு இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், அந்த மாதிரி வேஸ்ட்டான ஏதாவது பாக்ஸ் இருந்தால். ஓகே, அந்த பாக்ஸையும் வந்துட்டு ஃபுல்லாகவே நான் பிங்க்கில் தான் வந்துட்டு பண்ண போகிறேன். பிங்க் கலர் ஃபுல்லாக சார்ட் பேப்பர் தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாத்துக்குமே பேப்பர் வந்துட்டு நீங்கள் கலர் பேப்பர், டிசைனிங் பேப்பர் அந்த மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் பொறுத்து நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஃபுல்லாக ப்ளைனாக இருந்தால் பிடிக்குன்றனால ப்ளைனாக வந்துட்டு பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு 2 சைடில் வந்துட்டு இந்த மாதிரி 4 மூலையிலையுமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் வச்சு காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி அப்படியே வந்துட்டு அட்டாச் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா க்யூட்டாக பாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், பாக்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டலுக்கு கீழெல்லாம் வந்துட்டு பார்டர் கொடுத்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் ஒயிட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் A4 ஷீட் இருக்கு இல்லையா, அதை தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்க ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே ஃபுல்லாக சுற்றிலே நான் ஒட்டிட்டேன். க்ளூ அப்ளை பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். நான் வந்துட்டு கொஞ்சம் வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்றனால நான் எல்லாமே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். இந்த கம் அப்ளை பண்ணுறது இதெல்லாம் நான் எல்லாமே கம் அப்ளை பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இந்த ஸ்வீட் பாக்ஸே நான் ஒட்டிக்கிட்டேன். ஒயிட் ஒட்டாமல் வெறும் பிங்க் மட்டும் ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட்டல் ஃபுல்லாக நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்காக க்ளூ கன் காஞ்சிட்டு இருக்குது. அதுங்கேட்டும் இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது இந்த ஹவுஸில், நம்ம அதை வந்துட்டு பண்ணிடலாம். க்ளூ கன் வந்துட்டு ஹீட் ஆகிட்டுருக்கு, ஆகட்டும்.
ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கீழ டைல்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா? ஒயிட் கலர் வால்பேப்பர். அத வந்துட்டு சைட்லயும் இந்த மாரி நான் வந்துட்டு ஒட்டிக்க போறேன். செவுத்துல நம்ம வந்துட்டு எல்லாத்து வீட்லயும் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த டைல்ஸ்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலேயும் தான் ஒட்டியிருப்பாங்க. நீங்க நல்லாவே வாஷ் பண்ணியிருக்கலாம். உங்க வீட்ல கூட பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். அதனால நான் அதே மாரி கொஞ்சம் பீசஸ் வந்துட்டு கட் பண்ணி இப்ப சைட்லயும் ஒட்டிட்டேன் பாருங்க. இந்த மாரி தான். எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ க்ளூ கன் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் இந்த கட்டிலுக்கு வந்துட்டு நான் பண்ண போறேன். என்கிட்ட வந்துட்டு இந்த மாரி டிசைனிங் லேஸ் வந்துட்டு என்கிட்ட இருந்துச்சு. அத வச்சு மேல கட்டில் சுத்திலும் நான் வந்துட்டு இந்த மாரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எந்த மாரி பிடிக்குமோ நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஒட்டிக்கலாம், இல்ல இந்த மாரி லேஸ் இருந்தா ஒட்டிக்கலாம், இல்ல கலர் பேப்பரவே நீங்க ஒட்டிக்கலாம், இல்ல பிளைனா கூட விடலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் ஒட்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அந்த சின்ன ஸ்வீட் பாக்ஸை இந்த மாரி சைடா வச்சு மேல் பக்கமா இந்த மாரி நான் வந்துட்டு அழுத்தி ஒட்டிடுறேன். இப்போ பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு கட்டில் மாரி சூப்பரா வந்துட்டு ரெடி ஆயிடும். பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டா ரொம்பவே நீட்டா இருக்கு. ஓகே. இப்போ வந்துட்டு கீழ கட்டிலுக்கு சைடில ஃபுல்லா நம்ம லேஸ் ஒட்டினோம் இல்லையா? அதே மாரி மேல கட்டிலுக்கும் நம்ம வந்துட்டு இந்த மாரி மேல ஃபுல்லா லேஸ் ஒட்டிக்கலாம். ஓகே. இப்போ பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டா, அழகா ரெடி ஆயிடுச்சு. இத வந்துட்டு அப்படியே நான் இப்போ ஓரத்தில வந்துட்டு இந்த மாரி வீட்ல வச்சுட்டேன். ரொம்பவே அழகா இருக்கு. ஓகே. இப்போ பெட் இருந்தா மேல தலகாணி, பெட்ஷீட் எல்லாம் இருக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த மாரி ஸ்பாஞ்ச் தான் எடுத்திருக்கேன் சின்னதா. நீங்க ஸ்பாஞ்ச் இல்ல அப்படின்னா, நீங்க வந்துட்டு தர்மாக்கோலு, இல்ல கார்ட்போர்டை கூட கட் பண்ணி 2 கார்ட்போர்ட் அட்டாச் பண்ணி இந்த மாரி ஒட்டிக்கோங்க. தலகாணி எந்த மாரி வேணுமோ அந்த மாதிரி. இப்போ நான் 2 வந்துட்டு அந்த மாரி கட் பண்ணி எடுத்துட்டு, என்கிட்ட வேஸ்ட்டான ஷால் இருந்தது. அத தான் நான் பிங்க் கலர்ல எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி, சின்ன துணி மாதிரி கட் பண்ணி, இந்த மாரி சைட்ல வந்துட்டு நார்மலா நம்ம கிஃப்ட்டெல்லாம் பேக் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி தான் வந்துட்டு நான் க்ளூ கன் யூஸ் பண்ணியே ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க தச்சுக்கலாம், இல்லன்னா வந்துட்டு வேறு மாதிரி கூட ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பப்படுற மாரி நீங்க நீட்டா ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பண்ணுறனால இந்த மாரி க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிட்டேன். கொஞ்சம் லூஸா ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா புசு புசுன்னு பார்க்க தலகாணி அழகா இருக்கும். ரொம்ப டைட்டா ஒட்டாம. இப்போ பாருங்க நான் அதே மாரி இன்னொன்னு மேக் பண்ணி 2 தலகாணி வந்துட்டு அழகா வச்சுட்டேன். ரொம்பவே க்யூட்டா இருக்கு. அதுக்கு மேல பெட்ஷீட் வைக்கணும் இல்லையா? அதுக்காக அதே ஷால்ல இந்த மாதிரி கட் பண்ணி மேல மடிச்சு ஓரமா வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு ஒரிஜினலா இருக்க மாதிரி அவ்வளோ அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த குட்டி பெட்டு அவ்வளோ க்யூட்டா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு பக்கத்துலலாம் நம்ம டேபிள் மாதிரி வச்சிருப்போம் இல்லையா? பூஜாடி வைப்பாங்க. இல்லன்னா நம்ம வந்துட்டு தண்ணி அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு வைப்போம் இல்லையா? அது மாதிரி மேக் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாரி காலியான டேப் ரோல் சின்னதும், நூல்கண்டு காலியான அந்த ரோல் இருக்கும் இல்லையா? அதுவும் தான் எடுத்திருக்கேன். இது 2 மட்டும் நமக்கு போதும். எல்லாத்து வீட்லயுமே கண்டிப்பா இது 2மே இருக்கும். ஓகே. இப்ப எடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா, அந்த டேப் ரோலு கீழ கில்டர் ஷீட்ட ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ இந்த ரோல் இருக்கு இல்லையா? அதிலேயே வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு சைட்ல அந்த டேப் ரோல் தெரியாம இருக்கிறதுக்கு A4 ஷீட்ட கட் பண்ணி சுத்திட்டு, கீழேயும் வந்துட்டு கில்டர் ஷீட்ட வந்துட்டு இந்த மாரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி ஒட்டிட்டேன். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக இந்த மாரி லேஸ் என்கிட்ட இருந்துச்சு ஸ்டோன் வச்சது. அதையும் ஒட்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ க்யூட்டா இருந்துச்சு. டேபிள் ரொம்ப க்யூட்டா ரெடி ஆயிடுச்சு. அதையும் வந்துட்டு இந்த மாரி கட்டில் ஓரத்தில இந்த மாரி வச்சுட்டேன். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 3 சைஸ்ல A4 ஷீட் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் தான் மேக் பண்ண போறோம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்பி பொம்மை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்து நீங்க அந்தந்த சைஸ்க்கு ஏத்த மாரி இந்த மாரி ஒட்டிக்கோங்க. நான் சைஸ் பார்த்துட்டு தான் வந்துட்டு ஷீட் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நம்ம வந்துட்டு ஈஸியா ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிளிட்டர் ஷீட்ட 3 கலர்ல இந்த மாரி லேஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன சைஸ்ல கட் பண்ணி எடுத்துட்டு 3க்கும் ஒவ்வொரு கலர்ல நான் பண்ண போறேன். ஒரே டிசைன் தான் ரொம்ப சிம்பிளா பண்ணி முடிச்சிடலாம். டைம் இருந்தா நம்ம கொஞ்சம் வேற வேற மாரி பண்ணலாம். ஒண்ணும் இல்ல சைட்ல ஃபுல்லா இந்த மாரி வந்துட்டு கிளிட்டர் ஷீட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி நீட்டா வந்துட்டு க்ளூ கன் போட்டு நம்ம வந்துட்டு ஒட்டிட்டு கட் பண்ணி எடுத்து ஒட்டி இந்த மாரி பண்ண போறோம். ரொம்பவே சிம்பிளானது தான். ஈஸியா எல்லாருமே மேக் பண்ணலாம். இப்போ பாருங்க ஃபுல்லா நான் ஒட்டிட்டேன். ஓகேங்களா? ரொம்பவே க்யூட்டா ஒரிஜினலா ஃபோட்டோ ஃப்ரேம் மாரி இருக்கு. இப்போ அதே மாரி இது 2யுமே நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ பாருங்க ரொம்பவே க்யூட்டா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்துட்டு என்கிட்ட ஸ்வீட் பாக்ஸ்க்குள்ள இந்த மாரி ஷீட் மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே அழகா கோல்டன் கலர்ல இருந்தனால, அதுலயும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணிக்கிட்டேன். சும்மா ரவுண்டா கட் பண்ணி சென்டர்ல ஒரு ஃபோட்டோ ஒட்டிக்கிட்டேன். இப்போ பாருங்க க்யூட்டா 4 ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. இத எங்கடா ஒட்டுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டு கடைசியா ஒரு இடம் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டேன்.
அதாவது பேக் சைடில் ஃபுல்லாக நமக்கு வந்துட்டு பேப்பர் தான் இல்லையா, அதனால் நீங்கள் நார்மல் க்ளூவே யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு நம்ம வந்துட்டு நம்ம கட்டலுக்கு மேலே இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பெரிய ஃபோட்டோ, அப்புறம் அதுக்கு கீழே கிராஸாக கொஞ்சம் சின்ன ஃபோட்டோ, நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு கீழே கிராஸாக இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு இல்லையா, இது 3யும் இந்த மாதிரி கிராஸாக ஒட்டிட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் அந்த குட்டி ஃபோட்டோ வந்துட்டு அந்த ஸ்டூலுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் ஒட்டிட்டேன். வேறு எங்கேயாவது ஒட்டியிருக்கலாம், பட் ஓகே நான் வந்துட்டு அங்கேயே ஒட்டினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூல் மேலே வைக்கிறதுக்காக நான் ஒரு ஜாடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம களிமண்ணில் வந்துட்டு செஞ்சுருப்போம், இது டம்ளர்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்திருக்கேன். அது மேலே இந்த மாதிரி வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், புல் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அதையும் வந்துட்டு நான் ஒட்டிட்டு அது மேலே வச்சுட்டேன். அவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. பெட்டு மேலே வைக்கிறதுக்கு என்கிட்ட குட்டி குட்டியாக பார்பி பொம்மை இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு குட்டி குழந்த பொம்மை இருந்துச்சு, அதை தூக்கி சும்மா வந்துட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த சைட்லலாம் வைக்கிறதுக்காக நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை சும்மா அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இதை நம்ம ஏற்கனவே வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தோம். அதுதான் நான் வந்துட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம ஏற்கனவே வந்துட்டு வீடியோ போட்டிருக்கோம். மேலே ஃபுல்லாக ட்ரெஸ் தொங்க விட்டுக்கிறதுக்காக, கீழே ஃபுல்லாக வந்துட்டு மேக்கப் திங்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த நம்ம ரெடி பண்ணது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பெட்டுக்கு கீழே குட்டி செப்பல் வந்துட்டு 2 வச்சுருக்கேன். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. அதுக்கு கீழே ஒரு மேட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு டிசைனிங் ஷீட் இருந்தது, அதை கட் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அது மட்டும் ப்ளூ கலரில் இருந்ததுனால எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே பிங்க்லேயே பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால நான் புதுசாக வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். அது வந்துட்டு லாங் வீடியோ நான் வந்துட்டு நேற்று போட்டிருந்தேன். கண்டிப்பாக அதில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த ப்ளூ கலர் வந்துட்டு அந்த அளவுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்றனால மேலே லைட்டாக பிங்க் ஷீட் ஒட்டிட்டு இந்த ஓரத்தில் நான் வந்துட்டு வச்சுட்டேன். அங்கே கொஞ்சம் கேப் இருந்தனால. இப்போ வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே நம்ம என்னெல்லாம் திங்ஸ் வச்சுக்கலாமோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்பி மினியேச்சர் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் மேக் பண்ணி போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், குட்டி பேகு இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, மேக்கப் திங்ஸ் எல்லாம் இருக்குது. பக்கத்துலேயே வந்துட்டு வச்சுட்டேன். ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் தொங்க விடுற மாதிரி இருந்தால் அந்த பைப்பு மாதிரி இருக்கு இல்லையா, அது மேலே வச்சுக்கலாம். இப்போ குட்டி ஹேண்ட் பேகு இந்த மாதிரிலாம் என்கிட்ட இருந்தது, அதை வந்துட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு குட்டியாக பூஜாடி 2 வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸில் 2 சைட்லேயே ஒட்டி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே, இது 2யும் வந்துட்டு நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 சைட்லேயும் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளைனாக இருந்துச்சு, அங்கே ஒன்றுமே இல்லை. சரி, இந்த புக்கு இந்த மாதிரிலாம் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஸ்வீட் பாக்ஸில் இந்த மாதிரி ஷீட் மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கூட மேக் பண்ணியிருப்போம். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 சைடும் மடக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டூல் மாதிரி வந்துட்டு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே ஒரு ஷீட்டை வந்துட்டு ஒட்டினோம் அப்படின்னா நமக்கு க்யூட்டான ரேக் மாதிரி வந்துட்டு நமக்கு ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது மாதிரி நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுவும் பிங்க்கில் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். பட் ஓகே, நல்லா அழகாக இருந்துச்சு மின்ற மாதிரி. அதனால் இதை எடுத்து ஒட்டிக்கிட்டேன். இது மாதிரி லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே நம்ம வந்துட்டு செவுத்துல ஃபிட் பண்ணிடலாம். இப்படி பண்ணிக்கும்போது பார்த்திங்கன்னா, கீழே ஃபுல்லாக நம்ம வந்துட்டு புக்கெல்லாம் வந்துட்டு அடுக்கி வச்சுக்கலாம். மேலே வந்துட்டு நீங்கள் ஏதாவது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்காக தான் மேக் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே நீட்டாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு குட்டி பூனைக்குட்டி வந்துட்டு வீட்டில் சுற்றிட்டு இருக்க மாதிரி நான் வந்துட்டு வச்சுட்டேன். பார்பியோட பெட்டு மாதிரி. ஓகேங்களா. அந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த மாதிரி சும்மா வச்சுக்கிட்டேன். நீங்கள் டாக் இந்த மாதிரி ஏதாவது குட்டி பொம்மை இருந்தாலும் நீங்கள் உள்ளே வந்துட்டு வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வெளியே இந்த மாதிரி புல் மரம்லாம் இருக்கிற மாதிரி வச்சு பார்த்தேன். பட் செட் ஆகலை, அந்தளவுக்கு கலர் வந்துட்டு செட்டே ஆகலை. ரொம்ப பச்சை பசேன்னு இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை நான் வச்சு பார்த்தேன். அப்புறம் பிடிக்கல, அதனால நான் வந்துட்டு எடுத்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். நீட்டாக ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த ப்ளூ கலர் மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு பிடிக்கலை. அந்த இடத்துல நம்ம பீரோ தான் வந்துட்டு மேக் பண்ணி வைக்க வேண்டியது. கொஞ்சம் டைம் இல்லை, இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுங்களா, அதனால தான் நான் அதை எடுத்து வச்சுட்டேன். இல்லைனா அந்த இடத்துல குட்டியாக ஒரு பீரோ பண்ணி வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அது மட்டும் ப்ளூவாக தெரியுது இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பண்ணும்போது பிங்க்கில் பண்ணிக்கோங்க, ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான், ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நீங்கள் கேட்ட அளவுக்கு இது ஒர்த்தாக இருக்கா, பிடிச்சிருக்கா, உண்மையிலே பெட்ரூம் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். பாய்.